வெடுக்குநாரி விவகாரத்தை கையில் எடுத்த இந்தியா. புத்தரை காணவில்லை, தமிழர் ஒருவர் முறைப்பாடு. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 17 பேர் போதைப்பொருளுடன் கைது. நெடுங்கேணி வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய நிர்வாகத்தினரை இலங்கைக்கான இந்திய தூதுவர் இன்று சந்திக்கின்றார். வெடுக்குநாரி ஆலய நிர்வாகம் முன்வைத்த கோரிக்கையின் பெயரில் இன்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெறுகின்றது. கொழும்பில் இடம்பெறும் இந்த சந்திப்பிற்கான ஏற்பாட்டை ஓர் ஆலய நிர்வாகத்தினரூடாக மேற்கொள்ளப்பட்டு வெடுக்குநாரி ஆலயத்தை சேர்ந்த மூவர் இன்று காலை கொழும்பு பயணித்தனர். வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய விக்கிரகங்கள் அளிக்கப்பட்ட சமயம் கடந்த 2ஆம் திகதி அவை மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்படும் என அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தாவும் ஜீவன் தொண்டமானும் வாக்குறுதி அளித்த போதும் அதனை நிறைவேற்றாது ஏமாற்றியதன் விளைவாக ஆலய நிர்வாகம் இதனை இந்திய தூதரகம் மற்றும் இந்து அமைப்புகளூடாக பாரத பிரதமரின் கவனத்திற்கும் கொண்டு சென்றனர். இவற்றின் அடிப்படையில் ஆலய வரலாறு, தற்போதைய வழக்கு நிலவரங்கள், இடையூறுகள் தொடர்பாக கேட்டறியும் நோக்கில் இன்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இவ்வாறு இந்திய அரசு குறித்த விடயத்தை கையில் எடுப்பதனால் இலங்கை அரசு ஆட்டம் காணுமா அல்லது சட்டத்தின் பெயரால் தொடர்ந்தும் அழுத்தம் வழங்குமா என்ற பெரும் கேள்வி எழுந்துள்ளது. கச்சதீவில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பில் ஏற்கனவே இந்தியா கடும் அதிருப்தி கொண்டு அதனை இலங்கை அரசிற்கு தெரிவித்துள்ள அதே நேரம் வெடுக்குநாரியும் இந்தியாவின் கையில் சென்று இருப்பது தமிழர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த புத்தரை காணவில்லை என அப்பகுதியில் தற்போது வசித்து வரும் தமிழர் ஒருவர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். வவுனியா செட்டிக்குளம் பழைய புகையிரத நிலையத்திற்கு முன்பாக நேற்று புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அது நேற்று மாலையே அகற்றப்பட்டிருந்ததுடன் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் குறித்த நபர் தானே தனது காணியில் புத்தர் சிலையை வைத்ததாகவும் அதனை காணவில்லை எனவும் செட்டிக்குளம் காவல் நிலையத்தில் முறையிட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நோர்வேயில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்து நொச்சியாகம பகுதியைச் சேர்ந்த பெரும்பான்மையின பெண்ணொருவரை திருமணம் செய்திருந்ததுடன் கடந்த பிப்ரவரி மாதமளவில் செட்டிக்குளத்திற்கு வந்து தங்கியுள்ளார். இந்நிலையிலேயே குறித்த புத்தர் சிலையை அவர் தனது காணிக்கு முன்னால் உள்ள அரச காணியில் வைத்துள்ளார். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் செட்டிக்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீடத்தில் கல்வி பயிலும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 17 பேர் உயிர்கொல்லி போதைப்பொருள் மற்றும் போதை மாத்திரை வைத்திருந்த சந்தேகத்தில் யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். உயிர்கொல்லி போதைப்பொருளை விற்பனை செய்யும் நபர் ஒருவர் வழங்கிய தகவல்களுக்கு அமைய நேற்று மாலை மாணவர்கள் தங்கியிருந்த விடுதி சோதனை செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மணத்தரை வீதியில் உள்ள தனியார் விடுதியில் குறித்த பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கியுள்ளனர். குறித்த 17 மாணவர்களில் 15 சிங்கள மாணவர்களும் 2 தமிழ் மாணவர்களும் உள்ளடங்குவர். இது தொடர்பில் விஞ்ஞான பீட பீடாதிபதிக்கும் தெரியப்படுத்தப்பட்டதுடன் கைதான மாணவர்களுக்கு பரீட்சை நடைபெற்று வருவதாக பீடாதிபதி தெரிவித்ததை தொடர்ந்து மாணவர்கள் காவல்துறையினரால் விடுவிக்கப்பட்டனர். பல்கலைக்கழக ரீதியான நடவடிக்கையை எடுக்குமாறும் மாணவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்புவது தொடர்பில் ஆராயுமாறும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரையும் இணைத்து கொண்டு புதிய அமைச்சரவை அமைக்கப்பட உள்ளது. இராஜாங்க அமைச்சர்கள் மட்டத்திலும் மாற்றம் மேற்கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பலம் வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் இணைத்து கொள்ளப்பட உள்ளனர். புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டதன் பின்னர் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 2 கட்சியினரும் தற்போது கலந்துரையாடல் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை எதிர்வரும் புத்தாண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் அரசியல் கட்சிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார்.
நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அடுத்து வரும் 2 வாரங்கள் இந்த நாட்டின் அரசியலில் மிக முக்கியமான கட்டங்களாகும். ஏனெனில் கட்சி தாவல்கள், அமைச்சர்கள் மாற்றங்கள் என பல விடயங்கள் ஏப்ரல் 20ஆம் திகதிக்கும் 30ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் நடைபெறலாம். சில பிளாஸ்டிக் பொருட்களின் இறக்குமதியை தடை செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் அரச அச்சக திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பணவியல், பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சு இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை அச்சக திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்ட பின்னர் ஜூன் 1ஆம் திகதி முதல் பிளாஸ்டிக் தொடர்பான பொருட்களின் இறக்குமதிக்கான தடை அமலுக்கு வரும். அதன்படி பிளாஸ்டிக் குழாய்கள் மற்றும் துணைக்கருவிகள், பிளாஸ்டிக் மேஜை பாத்திரங்கள், சமையலறை பாத்திரங்கள், பிளாஸ்டிக் சுகாதார கழிவறை பொருட்கள் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஜோக்கட் கோப்பை தவிர ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்தப்படும் கோப்பைகள், பிளாஸ்டிக் கரண்டி, முட்கரண்டி, கத்தி, பிளாஸ்டிக் இடியப்பத்தட்டு, செயற்கை பூக்கள், இலைகள் மற்றும் பழங்கள் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குற்றவாளிகளையும் காலிமுகத்துடல் போராட்டக்காரர்களையும் மக்கள் முன்னிலையில் தூக்கிலிட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தமைக்கு இந்த 2 தீவிரவாத தரப்பினர்களே முக்கியமான காரணகர்த்தாக்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினமன்று நடத்தப்பட்ட தாக்குதலின் குற்றவாளிகளுக்கு இன்னமும் உரிய தண்டனை வழங்கப்படவில்லை. தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதி வேண்டி அலைந்து திரிகின்றார்கள். அந்த தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட சகல குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் அனைவரையும் தூக்கிலிட வேண்டும். அதேவேளை ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எதிராக போராடிய காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களையும் தூக்கிலிட வேண்டும். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தமைக்கு இந்த 2 தீவிரவாத தரப்பினர்களே முக்கியமான காரணகர்த்தாக்கள். இவர்கள் சர்வதேச நிகழ்ச்சி நிரலின் கீழ் செயற்பட்டவர்கள். அமைதியான அழகான இலங்கையை இவர்கள்தான் நாசமாக்கினார்கள். இவர்களை மக்கள் முன்னிலையில் தூக்கிலிட்டு தண்டிக்க வேண்டும். அப்போதுதான் நாட்டிலிருந்து தீவிரவாத விஷக்கிருமிகளை முற்றாக ஒழிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இத்தாலிக்கு சட்டவிரோதமாக சென்றவர்களின் படகு கவிழ்ந்ததில் 27 பேர் உயிரிழந்ததுடன் பலரை காணவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. துனிஸ், ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு போர் காரணமாக அங்கு கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகின்றது. எனவே அங்கிருந்து வாழ்வாதாரம் தேடி பலர் அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளுக்கு படையெடுக்கின்றனர். அவ்வாறு செல்லும்போது பெரும்பாலும் அவர்கள் சட்டவிரோத பயணம் மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதன்படி துனிசியா நாட்டில் இருந்து இத்தாலிக்கு 2 படகுகளில் 50க்கும் மேற்பட்டோர் புறப்பட்டனர். அப்போது திடீரென அதிக காற்று வீசியதால் அந்த படகுகள் கடலில் கவிழ்ந்தன. இது குறித்து தகவலறிந்த கடலோர காவல் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். எனினும் இந்த விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். நீரில் தத்தளித்தபடி உயிருக்கு போராடி கொண்டிருந்த 17 பேரை மீட்பு குழுவினர் மீட்டனர். இந்த விபத்தில் சிலர் மாயமானதாக கூறப்படுகின்றது. அவர்களின் கதி என்ன என்பது தெரியாததால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகின்றது. எனினும் மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர்.